அளவிலா கருணையும் ஈடு இணையில்லாத பெரும் கிருபையும் உடைய ரொம்ப கடினமான டாபிக் இந்த அண்டை வீட்டார் தான். இதை நான் பேசுறேன்னு சொல்லியாச்சுன்னா, நான் தௌஹீத் பத்தி ஏக இறைவனை குறித்து நான் பேச முடியும், நபி மொழிகளை குறித்து பேச முடியும், எத்தனையோ டாபிக்கள்ல இருந்து நான் ரொம்ப சூப்பரா பேசிட முடியும். அண்டை வீட்டாரிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுகள் நான் பேசுனானே என் பக்கத்து வீட்டுக்காரன் பேசுவான். மேடையில் எண்ணிக்கை பேசுகிறான், அவள் லட்சணம் எங்கே வந்து பாரு தெரியும். அப்போ என் வட்டாரத்தில் நான் நல்லவனாக இருந்தால் தான் இந்த வீடியோலாம் எங்கள் வீட்டில் எங்கள் வட்டாரத்தில் எல்லாம் பார்ப்பாங்க. எங்களுக்கு மேலே வீடு இருக்குது, கீழே வீடு இருக்குது, எங்கே சுற்றி அண்டை வீட்டார்னா ஒரு வீடு அல்ல, 40 வீடு இந்த பக்கம், 40 இந்த பக்கம், 40 வீடு அந்த பக்கம், இந்த 40. அப்போ அதில் எல்லாம் நான் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் இந்த பரப்புரையில மேடையில் நின்று பேசுற தகுதி இருக்கும். அந்த தகுதியையும் திறனையும் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒவ்வொரு ஊழியனுக்கும் வழங்கி இருக்கிறது என்ற அந்த அடிப்படையில் இத்தகைய கருப்பொருள்களை எடுக்கின்ற ஒரே அமைப்பு ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் தான். இன்றைக்கு இந்த அலைபேசி காலம், நவீன உலகம் வீடுகளுக்குள் நிறைய சுவர்களை எழுப்பி இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத சுவர்கள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையிலே ஒரு சுவர் இருக்கிறது, பெற்றோர் பிள்ளைக்கிடையே ஒரு சுவர் இருக்கிறது, அண்ணன் தம்பிக்கிடையிலே ஒரு சுவர் இருக்கிறது, அண்டை வீட்டாருக்கிடையிலே கட்டப்பட்ட சுவரை விட கட்டப்படாத ஏராளமான சுவர்கள் இருக்கின்றன. அது என்ன சுவர் என்று சொன்னால், யாரும் யாருடனும் பேசிக்கொள்வதில்லை. அலைபேசி வந்தது, நான் என்னுடைய பொழுதுகள் இதிலே தான், அவருடைய பொழுதுகள் அதிலே தான். நீங்கள் அலைபேசியிலே எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள், உங்கள் அன்பான மனைவியுடன் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடன் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள், தொலைக்காட்சியுடன் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் என்று ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் தெரியும். உங்களை இந்த உலகம் உங்கள் குடும்பத்திலிருந்து உங்களை அறுத்து தனியாக பிரித்தெடுத்து இருக்கிறது. உங்கள் இல்லங்களில் இருந்து உங்களை துண்டித்து விடுகிறது. இந்த துண்டிப்பு என்பது ஒரு உளவியல் யுத்தம், எ மைண்ட் வார், ஒரு சிந்தனை ரீதியான யுத்தத்தை அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களை துண்டித்து விடுவது, தனித்து விடுவது, உளவியல் ரீதியாக மனநோயாளிகளை அவர்களை மாற்றுவது. எனவே இந்த தனிமைப்படுத்தல் என்ற ஒன்றாக இருந்தாலும் தனித்தனியாக இருக்கக்கூடிய துண்டுபடக்கூடிய ஒரு நிலையில் இருந்து இந்த பரப்புரையை அண்டை வீட்டாருடன் பேசுங்கள் என்று சொன்னால் சொந்த வீட்டாருடன் எப்படி இருக்க வேண்டும் என்பது. எனவே அருகில் உள்ளவனிடம் நான் உறவு பாராட்டவில்லை, அருகில் உள்ளவனிடம் நான் உறவாடுவதில்லை, உரையாடுவதில்லை, அவன் யார் என்பதை அறியவில்லை என்று சொன்னால், அங்கே எங்களுக்கிடையே உறவுகள் இல்லை என்று சொன்னால், என்னை குறித்து கட்டப்படுகின்ற பிம்பம் என்னவாக இருக்கும் அவனுக்கிடையிலே? என் பக்கத்து வீட்டில் ஒரு இஸ்லாமிய சகோதரன் இருந்தால் அது வேறு. சகோதர சமுதாய சொந்தத்தை சேர்ந்த ஒருவர் இருக்கும்போது அவரும் நானும் உரையாடுவதன் மூலம் மட்டுமல்லாமல் கொடுக்கல் வாங்கல் உறவாடலின் மூலமாகத்தான் என்னையும் நான் சார்ந்திருக்கின்ற கொள்கை, என்னை பயிற்றுவிக்கக்கூடிய முறையையும் அவர் புரிந்து கொள்வார். அப்படி இல்லை என்று சொன்னால், நான் என் பக்கத்து வீட்டுக்காரிடம் நான் பேசவில்லை என்று சொன்னால், எங்கோ இருக்கக்கூடியவன் என் பக்கத்து வீட்டுக்காரிடம் பேசுகிறான். உன் அருகில் இருக்கக்கூடியவன் ஒரு தீவிரவாதி, உன் அருகில் இருக்கக்கூடியவன் ஒரு பயங்கரவாதி, உன் அருகில் இருக்கக்கூடியவன் ஒரு பழமைவாதி, உன் அருகில் இருக்கக்கூடிய பெண் ஹிஜாப் என்ற பெண்ணடிமைத்தனத்தில் நடத்தப்படுகிறார், உன் அருகில் இருக்கக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் பலதார மனம் முடிக்கக்கூடியவர்கள், உன் அருகில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தேசத்துக்கு விரோதமானவர்கள் என்று என் சுவருக்கு அருகில் வாழக்கூடிய என் சகோதரரிடம், என் தொப்புள் கொடி உறவினரிடம் நான் உரையாட மறுக்கும் போது, உரையாட தவறுகின்ற போது, எங்கோ இருக்கக்கூடியவன் உரையாடி எனக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த உறவின் மீது ஒரு பெரும் வெறுப்பு சுவரை எழுப்பி விடுகிறான். இந்த வெறுப்பு சுவரை தடுத்து உடைப்பதற்காக உரையாடுவதன் மூலமாகத்தான் எங்களுக்குள் நெருக்கத்தையும் அன்பையும் பிணைப்பையும் இறுக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவேதான் வகுப்புவாதிகள் வெறுக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் உரையாடல். நாம் பேசிக்கொள்ள ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், நாம் மனமிட்டு ஒருவர் உரையாட தொடங்கி விட்டோம் என்று சொன்னால், நமக்கு இடையே இருக்கின்ற அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாற தொடங்கிவிடும். என்னதான் தவறான பரப்புரை இங்கே திணிக்கப்பட்டால் அந்த பரப்புரை அர்த்தம் இழந்து போய்விடும். எனவே இன்றைக்கு இந்தியா முழுவதும் தேவைப்படக்கூடியது சமய நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுவது, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது, வேற்றுமையில் ஒற்றுமை. இதுதான் இந்த மண்ணினுடைய மையமாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம்
தொடைத்தெறிய வேண்டும் என்பதுதான் பாசிச சக்திகளுடைய மிக முக்கியமான தீவிரமான முன்னெடுப்பு. எனவே அவர்கள் துண்டிக்கின்றார்கள், உறவுகளை சிதைக்கின்றார்கள், வெறுப்பை இந்த மண்ணில் விதைக்கின்றார்கள். அதன் வழியாக அவர்கள் தங்களை அதிகாரப்படுத்திக் கொள்வதற்கான திட்டத்தை மிக கூர்மையாக தீட்டி வருகிறார்கள். எனவேதான் இந்த புள்ளியிலிருந்து இன்றைக்கு வெறுப்பை வேறறுப்பதற்கும் அன்பை விதைப்பதற்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்குமாக நாம் அருகிலிருந்து தொடங்க வேண்டும். இரண்டு அண்டை வீட்டார் சந்தித்து நான் என் பக்கத்து வீட்டுக்காரனிடம் பேசுகிறேன், அவர் அவன் பக்கத்து வீட்டுக்காரனிடம் பேசுகிறான், அவன் அவரிடம் பேசுகிறான் என்று சொன்னால் நாங்கள் 10 பேர் இணைந்து ஒரு தெருவை உருவாக்குகிறோம், ஒரு வட்டாரத்தை உருவாக்குகிறோம். மஹல்லா என்று சொல்வோம் அல்லவா? இந்த 10 பேர் இணைந்துதான் ஒரு 2 மஹல்லாவாக மாறுகிறது, அது ஒரு காலனியாக மாறுகிறது, அது ஒரு குடியிருப்பாக மாறுகிறது, அது ஒரு தெருவாக மாறுகிறது, அது ஒரு ஊராக மாறுகிறது. அந்த ஊர்கள் இணைந்து ஒரு வட்டமாக மாவட்டமாக மாறுகிறது, மாவட்டங்கள் இணைந்து ஒரு மாநிலமாக மாறுகிறது, மாநிலங்கள் இணைந்து ஒன்றியமாக மாறுகிறது, ஒன்றியங்கள் இணைந்து உலகமாக மாறுகிறது. எனவே உலக சகோதரத்துவத்தை, உலக சமத்துவத்தை பேசுவதற்கான தொடக்க புள்ளி உன் அருகிலிருந்து தொடங்கு. இந்த கண்ணியிலிருந்து, இந்த சங்கிலியிலிருந்து நீ தொடங்கும் போது இது ஒரு பெரிய உலகத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு அடிப்படை புள்ளி உங்களுடைய அண்டை வீட்டானுடன் உரையாடுவது என்ற ஒரு அழுத்தமான நிலையில் இருந்துதான் ஜமாத் இந்த காலத்திலே இன்றைக்கு இந்த பரப்புரை முன்னெடுத்திருக்கிறது. இதன் மூலமாக நாங்கள் சகோதர சமுதாயத்தை நெருங்கி பேசும்போது அவர்கள் சொல்கின்றார்கள், இவ்வளவு நாள் நம்ம பக்கத்துல இருந்து கவனிக்கவே இல்லையே, இவ்வளவு நாள் நம்ம இதை யோசிக்கவே இல்லையே, நான் உங்களை கடந்துதானே போயிருக்கேன், நீங்கள் என்ன கடந்து போயிருக்கீல்ல, ஜஸ்ட் லைக் தட், அவ்வளவுதான், பார்த்து பேசுறோம். எங்கிருந்து இந்த உறவை தொடங்கிறது, எங்கிருந்து நாம பேசுறது? தயக்கம் இருக்கிறது முதல்ல. அதனாலதான் இஸ்லாம் மிக முக்கியமான உளவியலை பேசுகிறது. நீங்கள் ஒரு சகோதரனை பார்த்து புன்முறுவல் செய்யுங்கள், புன்னகை செய்வது சதகா, தர்மம். எந்த மதமும் சொல்லவில்லை, எந்த கோட்பாடும் சொல்ல, புன்னகை செய்தால் தர்மம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார். சிரிச்சா நன்மை. ஒரு அன்பு எப்படி ஏற்படும்? முகமலர்ச்சி. வாங்க சார், வர்றது ஒரு ஆள் இருக்க மாட்டோம், வாங்க அப்படிங்கிறதுக்கும் வாங்க அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த புன்னகை, அந்த புன்னகைக்கு அடுத்து நீங்கள் சலாமை பரப்புங்கள், அறிந்தவருக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அப்ப நீங்கள் இறைவன் உங்கள் மீது கருணை பொழியட்டுமாக. அப்படி நான் என்னோட சகோதரனை பார்த்து சொல்றேன், அவன் திருப்பி வா அலைக்கும் சலாம், உன் மீது இறைவன் கருணை பொழியட்டுங்கிறான். 2 பேரும் நெருங்குகிறோம். கை கொடுங்கள், கட்டி தழுவுங்கள். இஸ்லாம் சொல்கிறது நெருக்கம். சிரி, சலாம் சொல்லு, கை கொடு, கட்டித்தழுவு, நலம் விசாரி. இப்ப இந்த நெருக்கம் வந்து விட்டது என்று சொன்னால், அண்டை வீட்டார் என்பவன் என்னுடைய உறவு பட்டியலுக்குள் வரக்கூடிய அளவிற்கான நெருக்கம். இதை குறித்து ஒரே ஒரு நபிமொழி, நாங்க இந்த பரப்புரையில் ரொம்ப அதிகமா சொல்றது இந்த நபிமொழியெல்லாம் எல்லாரும் திரும்ப கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒன்று போதும். வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் அண்டை வீட்டார் உறவுகளை குறித்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். எந்த அளவு வலியுறுத்தினார்கள் என்று சொன்னால், அண்டை வீட்டுக்காரனையும் என் சொத்தில் வாரிசாக்கி விடுவார்களோ என்று நான் பயப்படக்கூடிய அளவிற்கு அண்டை வீட்டாரை குறித்து எனக்கு சொல்லித்தரப்படுகிறது. ஏன் அண்டை வீட்டாருக்கு எத்திய முக்கியத்துவம் என்னங்க, இவ்வளவு முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தால், இதை இன்னும் ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கின்றேன். இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம் என்று சொல்கிறோம். மதம் என்று சொன்னால் பள்ளிவாசலுடன் நின்று விடுவது, மதம் என்று சொன்னால் வெறும் வழிபாடுகள் பூஜையுடன் நின்று விடுவது. ஆனால் இஸ்லாம் a way of life என்று சொல்கிறோம். மதம் அல்ல, மார்க்கம் என்று சொல்கிறோம். மார்க்கம் என்று வருகின்ற போது 2 பகுதிகளை இஸ்லாம் கொண்டிருக்கிறது. ஹுகூகுல்லாஹ், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஒரு பகுதி இருக்கிறது. ஹுகூகுல் இபாத், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை என்று ஒன்று இருக்கிறது. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? தொழுகை செய்வது, நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது. இறைவன் விதிக்கின்ற அந்த கடமைகள் எல்லாம் இறைவனுக்கும் எனக்கும், நான் தொழுவது இறைவனுக்கும் எனக்கும். இது இறைவனுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகள், இது பெர்ஃபெக்டா இருக்கிறது. இங்கே மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை இஸ்லாம் வகுத்து தருகிறது. இந்த 2ம் இருந்தால்தான் மார்க்கம். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுவிட்டு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் அது மதம்.
இஸ்லாம் மதம் அல்ல. அப்ப நீ இந்த வழிபாடு செய்வது எதற்காக? இந்த மனிதனுடன் நீ உரையாடுவதற்காக, இந்த மனித நேயத்தை, மனித மாண்புகளை இந்த மண்ணில் விதைப்பதற்காக, ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஓரிரை கொள்கை கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக, அமைதியும் நீதியும் மிகுந்த ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பதற்காக, இதற்கெல்லாம் தான் இந்த வழிபாடுகள். இந்த வழிபாடுகள்லாம் கரெக்டா இருக்குங்க. 5 வேளை தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், எல்லாம் கரெக்ட். ஆனால் இந்த மனிதனுடைய நிலை என்ன? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மனிதன் எல்லாம் கரெக்டா இருக்கான். நபிகள் நாயகத்திடம் கேட்கின்றார் ஒரு தோழர், அருமை நாயகம் அவர்களே, என் வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாள், எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாள், 5 வேளை கரெக்டா தொழுகிறா, நோன்பு வைக்கிறாங்க, ஜக்காத் கொடுக்குறாங்க, இன்னும் உபரியான ரமலான் நோன்பு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நோன்பு வைக்கிறாங்க, இன்னும் தர்மங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறாங்க, அவர்கள் நிறைய நற்கர்மங்கள் செய்கிறார்கள். ஆனால் அவர் அண்டை வீட்டாருடன் நல்ல விதமாக நடந்து கொள்ள மாட்டார், உறவுகளை பேண மாட்டார் என்று சொன்னதும் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த பெண் நரகத்திற்கு செல்வார் என்று சொன்னார்கள். நரகத்திற்கு செல்வார். உன்னுடைய தொழுகைக்கு என்ன வேல்யூ? உன்னுடைய நோன்புக்கு என்ன வேல்யூ? உன்னுடைய தான தர்மங்களுக்கு என்ன வேல்யூ? எப்படி இது? எனக்கு ஒன்றும் புரியலையே. இது என்னங்க, தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், ஜக்காத்து கொடுக்குறான், எல்லாம் செய்யறான், பெர்ஃபெக்டா இருக்கிறான், நரகத்துக்கு போயிடுவானா? என்னங்க ஒரு உறவு பண்ணலாம் இவ்வளவு பெரிய தண்டனையா என்று சொன்னால், இந்த வழிபாடுகள் செய்வதே அதற்காகத்தான் என்ற போது அதில் நீ சரியாகவில்லை என்று சொன்னால் இந்த வழிபாடுகள் பெருமதிப்பு இழந்து விடுகிறது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. ரொம்ப ஆழமா நீங்கள் இந்த கவனிக்கணும், ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். நீங்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளில், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீங்கள் ஏதேனும் தவறிழைத்து விட்டால், கோட்டை விட்டு விட்டால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். ரொம்ப கவனிக்கணுங்க இந்த விஷயத்தை. நான் ஆழமான உளவியலை சொல்கிறேனுங்க. இறைவன் உங்களை மன்னிப்பான். ஏன்னா டீல் அல்லாவுக்கு உங்களுக்கு உள்ளது. ஏன்டா தொழல? அல்லாஹ் நான் தொழல, சரி மன்னிச்சிட்டேன் போ. நாளை நியாய தீர்ப்பு நாளில் இறைவன் சொல்கிறான், ஹுகூக்குல்லா என்று வருகின்ற அடியானுக்கும் எனக்கும் உண்டான விஷயத்திலே அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவன் கருணையாளன், மன்னிச்சிருவான். ஆனால் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தில் நீங்கள் தவறிழைத்தால், ரொம்ப முக்கியமான இந்த ஒரு நபிமொழி ரொம்ப முக்கியமானது, விளங்கிருங்க. மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தில் நீங்கள் தவறிழைத்தால் அந்த மனிதன் மன்னிக்காத வரை இறைவன் உங்களை மன்னிக்க மாட்டான். ரப்புல் ஆலமீன் இறைவன், அதிகாரம் மிக்கவன், மாலிக் யௌமித்தீன், அவன் நினைத்ததை நினைத்தவாறு செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவன், அவனை மிக்காரும் ஒப்பாரும் எவனும் இல்லை. அவன் நினைச்சா மன்னிக்கலாம், ஆனா அந்த ரப்புல் ஆலமீனே மன்னிக்க மாட்டான். இந்த மனிதன் மன்னிக்காதவர் என்று சொன்னால் இறைவன் இந்த மனித மாண்புகளுக்கும் மனித உணர்வுகளுக்கும் தருகின்ற மிக முக்கியத்துவத்தை இங்கிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சொல்றான், கடவுளாகிய ரட்சகனாகிய ரப்புல் ஆலமீனாகிய எனக்கே அந்த அதிகாரம் கிடையாது. அது அவன் நீ சொத்தை அபகரிச்சுட்டு ஏன்ட்ட மன்னிப்பு கேட்காத, நான் மன்னிக்க மாட்டேன், அவன் மன்னிப்பான். அதனாலதான் அண்டை வீட்டாரை பகைத்து விட்டு, அண்டை வீட்டாரை சண்டை வீட்டாராக மாற்றிவிட்டு, அடுத்தவன் சொத்தை உலையில ஊரடிச்சு உலையில போட்டுட்டு, அடுத்தவங்களை எல்லாம் நோகடிச்சுட்டு, பள்ளிவாசல்ல வந்து உழுந்து உழுந்து தொழுதுட்டு, யாரை ஏமாற்றுகிறாய், உனக்கு நரகம் என்று சொன்னார்கள். பெரிய தாடி வச்சிருக்கோம், தொப்பி வச்சிருக்கோம், ஜிப்பா போட்டிருக்கோம், பள்ளிவாசல்ல கிடக்குறான், ஹஜ்ஜி பல ஹஜ்ஜி செஞ்சாச்சு, ஹாஜ் ஹாஜ் எல்லாம் செய்யறான். நீ அல்ல முஸ்லீம், நீ அல்ல முஸ்லீம். இஸ்லாத்துடைய நிலைப்பாட்டை நான் சொல்கிறேன். அப்ப அந்த தோழர் பார்க்கிறாரு, அரண்டு போறார். அப்போ யார சூழல்லாம் இன்னொரு பெண் இருக்கிறார், அவ கொஞ்சம் தொழுவா, அவ்வளவுதான். ஆனா பெரிய அளவுல இபாதத்தாலே கிடையாது. சுன்னத்தான தொழுகையெல்லாம் குழம்பு உளுந்து உளுந்துலாம் தொழ மாட்டா, தொழுவா அவ்வளவுதான். ரமலான் நோன்பு அப்போ மற்ற நோன்பு வைக்க மாட்டா. அவள்கிட்ட பெரிய அளவுல தர்மம் பண்ணி நான் பார்த்தே இல்லை. இருக்கிறத பாலாடை கட்டை விண்ணை துண்டியை கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பா, ஆனா எல்லாட்டையும் நல்ல விதமாக நடந்து கொள்வாள். பெருமானார் சொல்கின்றார்கள், இந்த பெண் சுவனம் போவாள். இந்த பெண் சுவனம் போவாள் என்று சொன்னால் மனித உறவுகளை, மனித மாண்புகளை, மனித சமுதாயத்தை சரிவர அவர்களுடன் நடந்து கொள்ளாமல் நீ இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்தால் உன்னால் சுவனத்திற்கு செல்ல முடியாது. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, காலமெல்லாம் நீங்கள் தொழுத அந்த தொழுகைகள், காலமெல்லாம் நீங்கள் வைத்த அந்த நோன்புகள், ரொம்ப சிரமப்பட்டு
ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இத்தனை ஆண்டு காலம் சேர்த்து வைத்த அந்த இபாதத்துகளை உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டு வேஸ்ட் ஆக்கிறாதீங்களே என்று கெஞ்சுகிறோம். உலகால இவ்வளவு என்னுடைய லட்சக்கணக்கான சுபு தொழுகைகளை, என்னை ஆயிரக்கணக்கான லுகர் தொழுகைகளை பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டு அம்பனை வேஸ்ட் ஆக்கிறாதப்பா. வருஷம் நோன்பு வச்சு 30 நோம்புன்னு சொல்லி எத்தனை நோன்பு வச்சுட்டோம், அத்தனை நோன்புகளையும் சண்டை மனிதரோட நீ சண்டை போட்டு வேஸ்ட் ஆக்கிறாதீங்கப்பா. இவனை பாரு, இவனோட பேசு என்று உங்களை நெஞ்சுக்கு நெருக்கமாக நாங்கள் கேட்கின்ற அந்த மனித மாண்பிலிருந்து இந்த பரப்புரையை நீங்கள் அன்பு கூர்ந்து பார்த்தால் இந்த பரப்புரையுடைய பெருமதி உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா இது 10ஓட 11 என்னவோ இப்ப எதுங்க தேவை என்றெல்லாம் நீங்கள் எண்ணக்கூடும். இது இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை. உங்களுடைய சுவனத்தை தீர்மானிக்கின்ற நீங்கள் ஒரு உண்மையான முஸ்லிம் என்பதற்கான அடையாளம் யார் என்று சொன்னால் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் தர சர்டிபிகேட் தான். அவன் உன்னிடம் பாதுகாப்பு பெற்றால் தான் உண்மையான முஸ்லிம். எவருடைய கையினாலும் எவருடைய நாவினாலும் அண்டை விட்டான் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன் கிடையாது. நீ முஸ்லிமே இல்லை என்று சொல்லும் போது எப்படி நாம் இந்த மண்ணிலே மார்க்கத்தினுடைய அடையாளம் கூட நான் வாழ முடியும்? எனவே நான் என்னுடைய மார்க்க அடையாளங்களுடைய என்னை ஈமானை நான் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அருகில் இருப்பவனோடு உறவு பாராட்ட வேண்டும் என்பதைத்தான் இன்னும் ரொம்ப அழுத்தமாக ஆழமாக இஸ்லாம் சொல்லுகிறது. ரொம்ப ஆழமாக சொல்லுகிறது. நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு முடிவெடுக்கின்ற இடம் எது தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன். உன் அண்டை வீட்டான் உன்னை நல்லவன் என்று சொன்னால் நீ நல்லவனே, உன் அண்டை வீட்டான் கெட்டவன் என்று சொன்னால் நீ கெட்டவனே. அவ்வளவுதான் சார். பயான்லாம் நல்லா பேசுவார் சார், சூப்பர் ஆளு சார், எல்லாம் செய்வார் சார். பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்டா தெரியும் நீ யாருன்ட்டு. எனவே அருகில் இருப்பவன் தான் உனக்கு சர்டிபிகேட் தரக்கூடியவன். எங்க ஏன் எனக்கு உப்பு வேணும் புளி வேணும்னா நான் எங்க போறேன்? பக்கத்து வீட்டுல போய் வாங்குறேன். இங்கே நம்மள இந்த தென்பகுதியில் அதெல்லாம் நடக்கும். ஒரு திடீர்னு தலைவலி, ஒரு எமர்ஜென்சி, நான் எங்க போய் கதவை தட்டுவேன்? எங்க மச்சான் அங்க இருக்காரு, எங்க மாமா அங்க இருக்காருன்னு அங்க போய் கதை தட்டுவேன். பக்கத்து வீட்டுல தான் நான் கதை தட்டுவேன். எங்க ஊர் கடைநல்லூர், எங்க ஊர் பக்கத்துல நாங்க வெளியூருக்கு போறோன்னா சாவி எங்க கொடுத்துருப்போம்? பக்கத்து வீட்டுல கொடுத்துருப்போம். இங்கேயும் கொடுப்போம். அமானத்துங்க, ட்ரஸ்ட்டுங்க. அது என் நம்பிக்கை. அவன் என் சொத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு போறேன். ஏன் தெரியுமா? நாளை செத்து போனான்னு வைங்களேன், என்னை சுமக்கக்கூடிய தோள்கள் அவனுடைய தோள்கள், அவனுடைய தோள்கள். அப்போ அவன்கிட்ட நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நீங்க இறந்து விட்டால் உங்களுக்காக அழக்கூடியவர்கள் உங்கள் மனைவி, உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய சகோதரன். அதுவல்ல நீங்க ஏதோ வாழ்ந்து விட்டு செத்து போனீர்கள், அவர்கள் ஒரு பாசப்பிணைப்பில் அழுகிறார்கள். என்றைக்கு உங்களுடைய இறப்பிற்காக உங்களை அறியாத ஒருவன் கண் கலங்குகிறானோ, உங்களுடைய ஜனாசாவிற்காக உங்கள் அண்டை வீட்டுக்காரன் கண் கலங்குகிறானோ, அது உங்களுடைய சுவனத்திற்கான சான்றாக நிற்கும். அப்பதான் நீ நல்லவன். பக்கத்து வீட்டுக்காரன் இறந்துட்டான்னு சொல்லி அவன் அழுகிறான் பாருங்க, சார் பாய் போயிட்டானையா, நல்ல ஆளியா, தங்கமான மனுஷன், சனியன் தொலைஞ்சுது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. என் தொழுகை என்னுடைய எல்லாமே போச்சு. ஐயோ சும்மா பேசுவாங்க இந்த ஆளு, இவனை வச்சு உப்பும் இல்லை புளியும் இல்லை என்று சொன்னால் அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும். ஒன்று ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்தை இஸ்லாம் பேசுகிறது. அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன் அல்ல. பக்கத்து வீட்டுக்காரன் பட்டின கிடக்குறான், நீ சாப்பிடுறியடா, நீலாம் ஒரு முஸ்லீமா, நீலாம் எதுக்குறா தொழுற? நீ தொழுதா சுருந்தை போயிடலாமா? பக்கத்துல பசிக்குதா? உன்னிடம் நான் கேட்பது பயான் அல்ல, பசி குறித்த அந்த செய்திகள் அல்ல, எனக்கு தேவை சோறு. இஸ்லாம் என்றால் என்ன? பார்த்தவருக்கு சலாம் சொல்வது, பசித்தவனுக்கு உணவளிப்பது. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்து விடுவோம் என்றான் பாரதி. ஒரு மனிதனுக்கு சாப்பாடு இல்லைன்னா எதுக்கு இந்த உலகம்? இந்த உலகமே தேவையில்லை என்று சொன்னான். ஆனால் தனி ஒரு மனிதனுக்கு உணவளித்து இந்த ஜகத்தினை காத்திடுவோம் என்று சொல்கிறது இஸ்லாம். தனி ஒரு மனிதனுக்கு உணவளி, இஸ்லாம் அதைத்தான் போதிக்கிறது, அறநெறியாக சொல்கிறது. அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன் அல்ல. சரிங்க, எப்படி பக்கத்து வீட்டுக்காரன் பசிச்சிருக்கான்னு எனக்கு தெரியும்? அவன் சொல்லுவானா நான் சாப்பிடலங்கன்னு? தன்மானம் தடுக்குங்க. என் வீட்டில் பசி இருக்கும், நான் போய் சொல்லுவேன் கதவு தட்டி, ஐயா நாங்கள் சாப்பிடலன்னு. எப்படி தெரியும்?
இஸ்லாம் சொல்லுகிறது. திருமறை வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏழை என்பவன் யார் தெரியுமா? அவர்களுடைய தன்மானத்தினால் அவர்கள் தங்களை குறித்து சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய முகக்குறிப்பை வைத்தே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முகம் வாட்டமா இருக்க பக்கத்து வீட்டுக்காரன், என்ன சார் டல்லா இருக்கீங்க, ஏன் சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன சார் பிரச்சனை, அதை நீ கண்டுபிடி. நீ இல்லைன்னா நீ எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்? அண்டை வீட்டானுடைய பசியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏழை என்பவன் யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏழை என்பவன் யார் தெரியுமா? வீடு வீடாக கையேந்தி ஒரு பேரித்தம் 2 பேரித்தம் என்று உங்களிடம் தர்மம் கேட்டு வருவோன் அல்ல ஏழை. பசித்திருந்து தன்மானத்தினால் தன் பசியை தனக்குள் அடக்கிக் கொண்டிருப்பவனை ஏழை. அவனுடைய முகக்குறிப்பை வைத்தே நீ அவனை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் அந்த அளவு நெருங்கி பழகணும். இந்த உரிமை பாருங்க, உளவியலை பாருங்க. இதை அறிஞர் அவர்கள் ஒரு அறிஞர் எழுதுகிறார், பக்கத்து வீட்டுக்காரன் மருத்துவமனைக்கு டயாலிசிஸ்க்கு பணம் இல்லாமல் இருந்தால் உங்கள் வீட்டு பெண்கள் நகை அணிவது ஹராம் என்று எழுதுகிறார். ஹராம் என்று எழுதுகிறார். பக்கத்து வீட்டுல சாப கிடக்குறான், இந்த நகை இல்லைன்னா நீ செத்து போயிருவியா? நீ 100 கிராம் போடுறத 98 கிராம் போடு, 2 கிராம் வித்து டயாலிசிஸ்க்கு பணம் செலவழி. நீ பக்கத்து வீட்டுல படிக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு படிப்பு நல்லா வருது. ஏன்டா தம்பி சரியா படிக்கல? பணம் இல்ல. ஏன்ட்ட பணம் இருக்குடா, என் காரை வித்துட்டு போறேன், எனக்கு நான் அந்த கார்ல போடல இந்த கார்ல போறேன், தான் இந்த செல்போன் 15,000 வாங்கல வித்துட்டு நான் 8,000 செல்போன் வச்சுக்கிறேன், இந்தாடா 4,000 படிடா, நீ உன்னை படிக்க வைக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரன் நீ படிக்க வச்சா காலம் பூரா அவனை நன்றியோட இருப்பானா இல்லையா? ஒரு கல்வி சமுதாயத்தை உருவாக்க முடியுமா இல்லையா? அதை தான் ரொம்ப ஆழமா சொல்லுது இஸ்லாம், ரொம்ப நுட்பமாக சொல்கிறது. நான் சொன்னேன், இது மனிதர்களுடைய மார்க்கம், இது இறைவனருடைய மார்க்கம், இது மதம் அல்ல. இந்த தத்துவாத்ம கோட்பாட்டிலிருந்து நீங்கள் இஸ்லாத்தை ஆய்வு செய்யுங்கள். நீங்கள் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தராதீர்கள். அது நம்ம அதிகமா இந்த பரப்புரையில நிறைய செய்திகள் இருக்கு, நான் அதெல்லாம் கடந்து இதை பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் ரொம்ப என்னன்னா, அண்டை வீட்டாருக்கு நீங்க தொல்லை தராதீங்கன்னா பார்க்கிங் பண்றதுல கொஞ்சம் இடைஞ்சலாம் நிறுத்தாதீங்க, அவங்களுக்கு குப்பையை போடாதீங்க, சத்த வர இதெல்லாம் இருக்கு. ரொம்ப தொல்லை தராது தெரியுமா? அண்டை வீட்டாருடைய மனம் நோகும்படி உங்களுடைய சமையல் வாசனையினால் அவர்களுக்கு தொந்தரவு தராதீர்கள். எவ்வளவு உளவியலுங்க இது. பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் இருக்கான், நான் கமன் பிரியாணி காய்ச்சிறேன்னா இந்த பிரியாணி அந்த மனம் அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த பிள்ளைக பசிச்சிருக்க, அந்த 4-5 நஞ்சானு குஞ்சானு பிள்ளை வச்சிருக்கான், வருமானம் இல்லாம கஞ்சியை கூட வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த பிள்ளை வந்து கேட்குது, அப்பா பிரியாணி மணக்குதுப்பா, செமையா இருக்குப்பா, நம்ம எப்பப்பா பிரியாணி பண்ணுவோம் அப்படின்னு அந்த பிள்ளை கேட்டக்கூடாதுடா. அதனால நீ உன் வீட்டுல பிரியாணி சாப்பிடாதன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப நான் சாப்பிடக்கூடாதா? எனக்கு வசதி இருக்குங்க, நான் சாப்பிடறது யாருங்க தடுக்கிறது? சாப்பிடலாம். ஒரு நிபந்தனை, அந்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டால் சாப்பிடு. எங்கெல்லாம் உன் வாசனை செல்கிறதோ அங்கெல்லாம் நீ அந்த குழம்பை, அந்த பிரியாணி, நல்ல சமையலை அவர்களுக்கு கொடுத்து விட்டு நீ சாப்பிடு. அண்டை வீட்டானுக்கு உன்னுடைய உணவில் இருந்து பங்கு கொடுத்து விட்டு நீ சாப்பிடு. எப்படிங்க, நானே 4 பிள்ளை வச்சுட்டு காக்கல கோழி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். உணவு உனக்கு பற்றவில்லை என்று சொன்னாலும் சரி, ஆட்டின் குழம்பானாலும் அதில் தண்ணீரை கலந்தேனும் அதிலிருந்து சிலவற்றை செய்து அதை தண்ணீராக்கி கூட அந்த ஏழைக்கு நீ கொடுத்து விடு, பகிர்ந்து உண்ணு. சமையலிலிருந்து கரியையும் புகையும் வெப்பத்தையும் சமைத்துக் கொண்டு உணவாளி உங்கள் சமையல்காரர் சமைத்துக் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவருடைய கையிலே ஒரு கவளம் உணவிடு. அந்த உணவு உனக்கே பற்றவில்லை என்றாலும் சரி, நீ பாதி வயது சாப்பிட்டு அவனுக்கு பாதி கொடு. இந்த உளவியலுங்க இதெல்லாம். அப்ப அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க கூடாது, அவன் நோயினால வாடக்கூடாது, அவனை செழிக்க செய்ய வேண்டும். அவன் நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். பக்கத்து வீட்டில் ஒரே சண்டைன்னா நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என் வீட்டு நிம்மதி அவன் வீட்டில் இருக்கிறது, என் வீட்டு மகிழ்ச்சி அவன் வீட்டில் இருக்கிறது. சுவர் தான் மறைத்து இருக்கிறது. நான் என் மகனோட நல்ல விதமா நடக்கிறதோ, என் தாய் தந்தையர் கொடுக்கிறதோ பெருசு இல்லை. என் முன்பின் தெரியாத ஒருவருடன் நான் நல்ல விதமாக நடக்கிறேன் பாருங்க, அதுதான் மனித நேயம், அதுதான் மாந்தத்தினுடைய உச்சம். அதை பேசுகிறது இஸ்லாம். அண்டை வீட்டானோட நீங்கள் உறவு பாராட்டுங்கள், நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், அவனுக்கு தொல்லை தராதீர்கள். நான் சொல்றேன், கிராத் ஓதுறது நல்லதுதான், குரான் ஓதுறது. அந்த குரான் ஓதுறத கூட நான் நன்மைதான், குரான் ஓதுனா நன்மைதான். அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஓதக்கூடாதுங்க.
உன்னுடைய லிமிட் உன்னுடைய வீடு தான். பக்கத்து வீட்டுக்காரனுக்காக நீ சவுண்ட் அதிகமா வைக்காத. குரான் ஓதுறத வீட்டோட வச்சுக்க. அவன் பக்கத்துல பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான், தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கான், நீ உட்கார்ந்து இங்க ஓதிக்கிட்டு இருக்க. பள்ளிவாசல்ல தொழுகைக்கு அழைப்பு இருக்கிறது ஒரு லிமிட் தான். இந்த ஏரியாவுக்கு தான் தொழுகைக்கு அழைப்பு கொடுக்குறோம். தொழுகைங்கிறது பள்ளிவாசலுக்குள்ள மட்டும்தான் மைக்கு. ஊர் உலகத்துக்கெல்லாம் கேட்கணுட்டு பயன் பண்ணாதீங்க. அது பல சகோதர சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. டிஸ்டர்ப் ஆகும். அவனுக்கு நோயாளி இருப்பான், ஹார்ட் பேஷண்ட் இருப்பான், பள்ளிக்கூடத்துக்கு படிக்கும். நீ உட்காந்து அல்ல ரசூலுங்கும் போது உன் பயான வீட்டுக்குள்ள வச்சுக்க. இல்ல வெளியே பண்ணணுமா பெர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி அரங்கு கூட்டம் போட்டு நடத்துங்க. இது இஸ்லாம் பேசுகிறது. எல்லாமே இன்னைக்கு இந்த ரமலான் தராவி வந்ததுன்னா இங்க இருந்து மைக்க போட்டு கிராத்து கேட்க நல்லா இருக்கு. நமக்கு கிராத்து, அவனுக்கு இந்த உளவியல் இதான். தொல்லை தராதீர்கள் அப்படின்னா அடுத்தவரை டிஸ்டர்ப் பண்ணாத. நீங்க அண்டை வீட்டார்னு சொல்லியாச்சுன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி சிம்பிளா யோசிக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் யோசிங்க. எந்த அளவு சொல்லுகிறது தெரியுமா இஸ்லாம்? அண்டை வீட்டார் யாருன்னா டிராபிக் சிக்னல்ல உங்களோட 2 நிமிஷம் நிக்கிறவனு உன் பக்கத்து வீட்டுக்காரன் தான். அந்த 2 நிமிடம் அவனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையும் உரிமையும் இருக்கிறது. ரொம்ப நுட்பமான ஒரு உளவியல் சொல்லட்டுமா? தொழுகைக்காக நான் பக்கத்துல நிக்கிறேன், நான் தொழுகைக்கு நிக்கிறேன்னா என் பக்கத்துல ஒருத்தர் இருக்கான்னா 5 நிமிஷம் நடக்கும் தொழுகை, 6 நிமிஷம் நடக்கும், அவ்வளவுதான் அதிகபட்சம். இந்த 5 நிமிஷம் என் பக்கத்துல நின்று தொழுகிறான், அவன் என் பக்கத்து வீட்டுக்காரன், அவனை நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு நபிமொழி. நீங்கள் பச்சை வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் சாப்பிட்டு விட்டு தொழுகைக்கு வராதீர்கள். நீங்கள் அருகில் உள்ளவனுக்கு அது தொந்தரவு தரும். பக்கத்து வீட்டுக்காரனை நீ தொந்தரவு தந்து விடாதே. நீ வெங்காயம் வெள்ளை போட்டு சாப்பிட்டு தொழுகைக்கு வராத. நீ தொழுகைக்கு நீங்கள் கெட்ட காற்றுகளை விட்டால் ஒலு முறிந்து விடும், தொழுகை முறிந்து விடுங்க. அந்த சுமல் அவனுக்கு அருவருப்பை தந்துடக்கூடாது. பக்கத்துல நின்று தொழுகிற அந்த 5 நிமிஷமும் இங்க இடிக்கிறது, நெருக்கமா நிக்கிறான்ட்டு போய் இது பண்றது. சார் அப்படிலாம் பண்ணாதீங்க சார். நான் சொல்றேன், அன்னைக்கு கூட காலைல கூட பையங்கள்ட்ட சொன்னேன், ரயில்ல போனீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இந்த ரயிலே விலைக்கு வாங்கிட்ட மாதிரி லைட்டை போடுறது, சத்தமா பேசுறது. பக்கத்துல உள்ளவன் போறானே, அவன் எதுக்காக போறான்? அவன் அம்மாவோட சாவுக்கு போறானா? அவன் வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குமே, சத்தமா பேசுறமே, இவ்வளவு பாக்குறான், ரீல்ஸ் பாக்குறோம், அதை பாக்குறோம். என்னைக்கு இது வந்துச்சோ போச்சுங்க. பக்கத்துல உள்ள மனித மாண்புகளை மதிக்க தெரியவில்லை என்று சொன்னால் என்ன அறத்தை கற்றிருக்கிறோம்? ஏன் இந்த இயர்போன் காலை மாட்டிட்டு கேள, நீ சவுண்டா கேட்கறது, பேசுறது, வீட்டு கதைகளை சொல்லுப்பா, எங்க இருக்க இவங்க கூட பிரச்சனையெல்லாம் அங்க பேசுறான். நானே 1008 பிரச்சனை இருக்கேன், அவன் கதையை நான் கேட்டுட்டு இருக்கேன். கீழே ஒரு பொண்ணு படுத்து பேசிக்கிட்டு இருக்கான், அவளுடைய காதல் கதையை சொல்லிட்டு இருக்கா. மேல அப்பர் பருத்துல உள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் தண்ணி குடிக்கிறாங்க, மேலே சொல்ல அப்புறம் அப்படிங்க. அந்த அளவு சுவாரஸ்யமா இருக்கு. என்னையா இது? அப்ப நீங்க என்னன்னா அந்த மாதிரி 4 பேர் இருக்காங்களே, அங்க லைட்டை போடுறோமே, அங்க பாத்ரூம் போறோமே, அதை நம்ம நீ சுத்தமா வச்சிருக்கணுமே, அதை தொந்தரவு தர்றோமே. பாதையில் உள்ள கல்லையும் முள்ளையும் அப்புறப்படுத்துவது நன்மைன்னு சொல்லி தரல இஸ்லாம். நல்ல விளங்கிருங்க, அது ஈமானினுடைய ஒரு பகுதி. ஏங்க நன்மையுடைய பட்டியலில் வைக்க வேண்டியது ஈமானுடைய பட்டியலில் வைக்கிறது. ஈமான் என்ன தெரியுமா? இறைவனை ஏற்றுக்கொள்வது. ஈமானுடைய முதல் கிளை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்டு இறை தூதர் முகமது நபி அவர்களை என்னுடைய வாழ்க்கையில் நெறியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது அந்த ஈமானுடைய முதல் கிளை. கடைசி கிளை பாதையில் உள்ள கல்லையும் உள்ளையும் அப்புறப்படுத்துவது. இதை நீங்கள் நற்கர்மத்தின் பட்டியலில் வைக்கவில்லை, இதை ஈமானின் பட்டியலில் வைத்திருக்கிறது இஸ்லாம். இதை புரிஞ்சுக்கிட்டா உனக்கு இந்த மார்க்கம் புரிஞ்சிடும். பாதையில் உள்ள கல்லையும் மண்ணையும் முள்ளையும் அப்புறப்படுத்துவது நன்மை தானங்க. அது சதக்கா பட்டியலில் தானே இருக்கணும், இல்லையா? அங்க அந்த பட்டியலில் இல்லையா? இது ஈமானே இல்லை. ஈமானே இல்லைன்றவர்கள் அந்த இதுல வருது. இது அதான் அண்டை விட்டான் பசித்திருக்க தான் மட்டும் சாப்பிடாத உண்மையான இறை நம்பிக்கையாளன் இல்ல. கையினால் நாவினாலும் தொல்லை தர்றவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன் அல்ல. இது இறை நம்பிக்கையினுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். அதெல்லாம் இதை போனா போகுது நன்மை கிடைக்குமேன்ட்டு அந்த உறவு கிடையாது. இது இறை நம்பிக்கை சார்ந்த விஷயம், இது கொள்கை சார்ந்த விஷயம். இதைத்தான் இஸ்லாம் அழுத்தமாக ஆழமாக பேசுகிறது. இதுதான் இன்றைக்கு ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்டை, இந்த உளவியலை முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் தொழுகையில் ஒரு சடங்காக மாறிவிட்டது, நோன்பு சடங்காக மாறுகிறது.
எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை அடைவதற்காக இந்த பயிற்சிகள். ஆனால் இந்த பயிற்சியே நோக்கமாகி விடுகிறது எங்களுக்கு. அதனால தொழுகைக்குள்ள அவ்வளவு சண்டை. இங்க தக்பீர் கட்டலாமா, அங்க வரலாட்டலாமா, அதை செய்யலாமா, இதை ஓதலாமா. சார் அதெல்லாம் எல்லாம் மன்னிச்சிருவா சார், விடுங்க சார். அந்த தொழுகை உன்னை என்னவாக மாற்றுகிறது? தொழுகை உங்களை மானக்கேடான செயல்களில் இருந்து பாதுகாக்க வேண்டும். நோன்பு சார், அந்த நோன்பு சகர் இல்லாம எச்சில விழுங்கலாம் சார், அதை விடுங்க சார். அந்த வழிபாட்டு விஷயங்கள்லாம் எல்லாம் மன்னிச்சிருவான், தெரிஞ்சுக்கிறீங்க சார். அந்த நோன்பு எதுக்கு தெரியுமா? லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக திகழ்வதற்கா. அந்த நோக்கத்துக்கு வாங்க. எனவே இஸ்லாம் என்பது ஒரு ஒழுங்கியலை, ஒரு அறவாழ்வை, ஒரு மனிதநேயமிக்க ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பதற்கான ஒரு சூழலையும் வருகிறது. அதே போல அன்பு தோழர்களே, நீங்கள் செய்கின்ற இந்த தவறு என்பது உங்களுடன் மட்டும் நின்று விடுவதல்ல. அது உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உண்டான பிரச்சனை அல்ல. அது யாரை பார்ப்பான்? என் பக்கத்து வீட்டில் ஒரு பாய் இருக்கா, சரியா நடக்கலைன்னா அங்கே என்ன சான்று போகும் தெரியுமா? இந்த பாய்மார்களே இப்படித்தான். உன் மார்க்க, உன்னால் உன் மார்க்கத்தை தலைகுனிய வைத்து விடாதே, மார்க்கமே கேவலமா போய்விடும். இஸ்லாமே அப்படித்தான். என் கிட்ட ஒரு இருக்கான், ஐயோ 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 சொல்லிட்டான்னு வைங்களேன், அவன் உங்களை சொல்லவில்லை, மார்க்கமே இழிவான. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு நற்சான்று வழங்குகிறீர்கள், ஒரு செயற்சான்று வழங்குகிறீர்கள்டா, பாய் முஸ்லீம்கள்லாம் சூப்பர் பா. என் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கா, பாய் அப்துல்லா பாய், நல்ல மனுஷங்க. முஸ்லிம்கள் எப்பவுமே, அது அவர் அப்துல்லா பாய் கிடைத்த கிரெடிட் இல்லை, ஒரு மார்க்கத்தையே உங்களை வைத்து அளவிடுகிறார்கள். எனவேதான் இதை இந்த மார்க்கத்தோடு இணைந்து பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு சகோதர சமுதாய சொந்தங்கள் சூழ வாழுகின்ற இந்தியா, நம் தொப்புள் கொடி உறவுகள் நம் அருகில் இருக்கிறார்கள். நீங்க முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் பேசிட்டு இல்ல, அண்டை வீட்டார் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் அவருடன் நீங்கள் உறவு பாராட்ட வேண்டும், அவருடன் நட்பு பாராட்ட வேண்டும், அவர்களுக்கு உதவி கொடுக்க வேண்டும். அவர்களை நீங்கள் தொந்தரவில் தள்ளிவிடக் கூடாது, அவர்களோடு நெருக்கத்தை காட்ட வேண்டும். இந்த நெருக்கல்லாம் மதத்தின் மீது உண்டான அட்ராக்ஷனுக்கு இல்லை. இது நீங்க எப்படி, நான் உன்னை சகோதரனாக பார்க்கிறேன், என் மார்க்கம் எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறது என்பதை, அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட நல்ல நடக்கணுங்கிறதுக்கான பயிற்சியை தான் நான் பள்ளிவாசல்ல போய் பெற்றுட்டு வர்றேன். அந்த பயிற்சியுடைய வெளிப்பாடு தான் உங்கள்கிட்ட நல்லா நடக்கிறேன். இந்த கனெக்டிவிட்டி இருந்தால்தான் இந்த வழிபாட்டுடைய நோக்கம் இதுவெல்லாம் புரிந்து கொள்ளும். இந்த அடிப்படையில் இந்த அண்டை வீட்டார் குறித்த நபிமொழிகளை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். இந்த அண்டை வீட்டாருடைய பரப்புரையின் ஆழத்தை அகலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை, தூர நோக்கை, ஒரு விசனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பசியற்ற உலகத்தை சமைப்பதற்கான சூத்திரத்தை அது சொல்லித் தருகிறது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வியல் அற ஒழுக்கங்களை, வாழ்வியல் நெறிகளை, நாம் கற்றறிந்த நல்ல விஷயங்களை நம்முடைய களத்தில் பிரதிபலிக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னுடைய அண்டை வீட்டான். எனவேதான் ஹுக்கூக்குல்லா என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களிலே இறைவன் மன்னித்து விடக்கூடிய மாபெரும் கருணையாளன். ஹுக்கூக்குல் இபாத் என்று வருகின்ற போது, நாளை மறுமை நாளில் விசாரணையில் முதலாக வருகின்ற வழக்கு உங்கள் அண்டை வீட்டாருடைய வழக்கு என்று சொல்லி, நீங்க நாளை இறந்த பிறகு உங்களுடைய கேள்வி கணக்கு முதல் பேஜ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓபன் ஆகுதே உங்க அண்டை வீட்டாருடைய விசாரணை. அவன்கிட்ட நீ சரியா நடந்துட்டன்னா எல்லாமே சரியாயிடும்ங்கிற கணக்கு தானே அங்கிருந்து தொடங்குகிறது. எனவே நாளை நம்முடைய முதல் விசாரணைக்கு இன்றிலிருந்து தயாராகும். அண்டை வீட்டார்கள் அவங்க நம்மள்ட்ட கொஞ்சம் நல்லவனா நடக்க மாட்டாங்க, அவங்க நம்மள்ட்ட கொஞ்சம் சண்டை போடத்தான் செய்வாங்க, முரண்டு பிடிக்கத்தான் செய்வாங்க. சில விட்டு கொடுப்புகளுடன், சில புரிதல்களுடன், சில நல்ல அறங்களுடனும் அவருடன் நெருங்கும் போது நாம் அவர்களை புரிந்து கொள்வதற்கும் அவர்கள் நம்மை புரிந்து கொள்வதற்கும் ஒரு நெருக்கமாக இணக்கமாக இருந்து நம்முடைய உறவையும் அன்பாயும் பாராட்டுவதன் மூலமாக ஒரு நல்ல அண்டை வீட்டார்களால் ஒரு நல்ல வட்டாரத்தை, நல்ல ஊரை, நல்ல மாநிலத்தை, நல்ல நாட்டை, நல்ல உலகை சமைப்போம். அதற்கான அடித்தளத்தை இந்த நிகழ்வு நமக்கு வழங்குமானால் அதுதான் இந்த நிகழ்வுடைய வெற்றியாக, இந்த பரப்புரையினுடைய வெற்றியாக அமையும். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அத்தகைய நற்கருணை பொழியட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த நல்ல நிகழ்விற்கு வருகை தந்த உங்களை அன்பு பாராட்டி விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.